மல்டி டாஸ்கிங் இஸ் அ மித் அப்படின்னா நம்புவீங்களா? உண்மைதான். ஒருத்தர் அஷ்டாவதானி, தசாவதானி, ஒரு சதாவதானி அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையவே கிடையாது. ஒரு உதாரணம், ஒரு ஊர்ல ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து அவர் ஒரு மக்கள் நேசர். அவர் பௌர்ணமிக்கு எல்லா ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா தெருவுலையும் இது யானையில வலம் போவார். ஒரு நாள் யானையில உட்காந்து வலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு அஜானுபாவான ஒரு பையன், ஒரு சின்ன பையன், 20 வயசு கூட இருக்காரு, என்ன பண்ணிட்டான், யானையோட வாழை பிடிச்சி இழுத்து யானையவே நிப்பாட்டிட்டான். உடனே அவருக்கு ராஜா என்ன பண்றதே தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு இருதலை கொள்ளிப்பு எலும்பு மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நாட்டில் ஒருத்தர் யானையவே பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ஒரு திறமை ஆளா இருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, நான் உட்கார்ந்து இருக்க யானையை போட்டு இழுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு அவமானம். ஆனா என்னடா பண்றதுன்னு சொல்லி அந்த முற்றத்துல இருந்து, அரண்மனை முற்றத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப வந்து இவர் வந்து மந்திரி வந்து கேட்கிறார், என்ன ராஜா யோசிச்சு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அடுத்த தடவை அந்த தெரு பக்கம் மட்டும் போக வேணாம், அந்த பையன் பண்ணிடுவான், டோன்ட் வரி, நீங்க போங்க அப்படின்னு திரும்பி அடுத்த தடவை பிடிச்சி இழுத்துட்டான் வாழை. அதே போல யானை நின்றுச்சு. இப்படியே மாசம் அந்த பௌர்ணமி போகும்போது ஒரு 4-5 பௌர்ணமி கழிச்சு அவனால அந்த பையனால யானையை பிடிச்சி இழுக்க முடியல. யானை நகர்ந்து போயிருச்சு. அந்த பையன் கீழே விழுந்துட்டான். இப்ப ராஜா மந்திரி கூப்பிட்டு, ஏதோ பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்போ சொன்னாரு, முதல் நாள் நீங்க அவன் யானையை பிடிச்சி இழுத்துருக்கு, நான் போய் அவனுக்கு பாராட்டி 100 தங்க காசு கொடுத்தேன். 2வது யானையை பிடிச்சி இழுக்கும் போது 200 தங்க காசு கொடுத்தேன். அப்படியே ஒவ்வொரு தடவையும் 100 தங்க காசு கொடுத்துட்டே வந்திருந்தேன்னா அவன் எண்ணங்கள் ஃபுல்லா எண்ணிக்கையில போயிருச்சு. அவன் கவனம் போக்கஸ், அவனோட கவனம் வந்து செதறிடுச்சு. யானை இழுக்க முடியல, யானை போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு விஷயத்தை ஒரு போக்கஸ் பண்ணும் போது, அந்த போக்கஸ் அந்த வேலையை மட்டும் செய்யும் போது அந்த வேலையில வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. அதான் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ப்ரைனா முதன்மை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது அதான் சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு ஆங்கிலத்துல கூட பழமொழி சொல்லுவாங்க, be like a postage stamp, stick to one thing till you get there அப்படின்னு சொல்லி. பல விஷயங்களை ஒரே சமயத்தை செஞ்சு எதையும் உருப்படி இல்லாம பண்றதுக்கு எதையாவது ஒண்ணை மட்டும் உருப்படி எடுத்து அதை சிறப்பா செய்யறதுதான் சிறப்பு என்று சொல்லி இன்னும் பேசும் நண்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன்.